Sai Om, 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 Sai Om. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் வேலைக்கிழமை சத்குரு ஷிரடி சாய்பாபா அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நம்ம ஷிரடியில் தான் இருக்கோம். சாய்ராம். சாய்ராம். ராமநவமி விழாக்காக நம்ம ஷிரடிக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 3வது நாள் இன்றைக்கி விழா சிறப்பாக முடிவடைஞ்சிது. சாய்ராம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பக்தர்கள் பாபாவை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த பக்தர்களை நம்மளும் ஒருத்தர். சாய்ராம். சாய்ராம். இந்த 3 நாளும் முதல் நாள் விழா ஆரம்பம், 2வது நாள் நேற்று பார்த்திங்கன்னா மெயினான விழா. இந்த விழாவில் இந்து முஸ்லீம் ஒத்துமை கொடிகள் ஒவ்வொரு வருடமும் அந்த 2 கொடிகள் நம்ம சச்சரத்தில் படிச்சிருப்போம். இந்த 2 கொடிகளும் ஊர்வலமாக கொண்டு பாபாவுடைய மசூதியில் நடுவாங்க. அந்த கொடி ஊர்வலம் நேற்று நடந்தது. சாய்ராம். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இரவு பார்த்திங்கன்னா சந்தனக்கூடு ஊர்வலம் நடந்தது. இதுபோல் பாபாவுடைய அற்புதங்கள் எல்லாமே இந்த ராமநவமியில் நாங்கள் கண்டு கழித்தோம். சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு நெஞ்சாத நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். சாய்ராம். அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலேயே அற்புதமான ஒரு தரிசனம் பாபா கொடுத்தாரு. இன்னும் பேர் ஆனந்தத்தோட ஒரு தரிசனம் நைட்டு கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை பற்றி நான் இப்போ உங்களாண்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாம் இருக்கேன். சாய்ராம். என்னென்னா ஷிரடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமநவமி, குரு பூர்ணிமா, விஜயதசமி இந்த விழாக்கள் எல்லாமே 3 நாட்கள் அனுசரிக்கப்படுவாங்க. சாய்ராம். 2வது நாள் விழாவுடைய முக்கியமான நாள். இந்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே இரவு ஃபுல்லாகவே பக்தர்களுக்கு பாபாவை பார்க்க தங்குத்தடை இல்லாமல் கதவுகள் திறந்திருக்கும். நீங்கள் போய்ட்டு பாபாவை இரவு முழுக்க எத்தனை வாட்டினா பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் நெருக்கடி ஃப்ரீயாக இருக்கும், நல்லபடியாக பார்த்துட்டு வரலாம். நான் நேற்று நைட்டு, அதாவது இன்றைக்கி காலை வேலைக்கிழமை அதிகாலை பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு பாபாவை பார்க்கறதுக்காண்டி போனேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே பாபா கிட்ட போயிட்டேன். ஆனால் நான் வெளியில் வரும்பொழுது 1 மணி நேரத்துக்கு மேலாக நம்ம பாபாண்ட நின்று அவருடைய ஆத்மார்த்த அந்த சூத உடலை பார்த்து அவர்கிட்ட என்ன கேட்கறது, நான் என்ன பேசுகிறேன், எப்படி நினைக்கிறேன், எங்கே இருக்கிறேன், எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரில. சேரம். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நான் என்னையே மறந்துட்டேன். அதுவும் 1 மணி நேரம் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்தாலே நம்ம மைண்டு ஃபுல்லாகவே கட் ஆஃப் ஆகிடும். அவருடைய பார்வை நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்மளை இழுக்கும். அந்த மேக்னட் ஃபோர்ஸ் நம்மளை இழுக்கும். அப்போ 1 மணி நேரம் அவரை தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தையே மறந்து குருவே என் தெய்வம், அவரே எனக்கு வழிகாட்டி, அவரை தவிர்த்து நமக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உணர்ற ஒரு பாக்கியத்தை நேற்று இரவு எனக்கு கொடுத்தார். சேரம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை பாபா கொடுத்துருக்காரு. இந்த ராமநவமி இங்கே ஷிரடியில் வெகு சிறப்பாக கொண்டாடினாங்க. அதே போல் உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் அவங்களுடைய பிரார்த்தனைகள் பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அருளால் கூடிய விரைவில் நிறைவேறணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல சாய்நாதர் வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய தேசத்தில் ஷிரடியில் இருந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பக்தி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாபாண்ட உறுதியாக வைங்க. மற்றவர்கள் சொல்கிறத எதுவும் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் என்னன்னு அவருக்கு பாபாவுக்கு உறுதியாக தெரியும். அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சா போதும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் உதவ, அதாவது அடுத்த நிலைக்கு வருவ பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லா மலிக்.